பிரைஸ் தி லார்ட். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை சங்கீதம் 25:11. உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவுது, நான் உமக்கு காத்திருக்கிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமக்கு இன்றைக்கு இந்த உலகில் வாழ்வதற்கு உத்தமமும் நேர்மையும் தான் தேவைப்படுகிறது. வேதத்தில் யோபு என்பவரை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். உத்தமமும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளங்குகிறவருமான மனுஷனாகிய அவனைப் போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்று தேவனால் சாட்சி பெற்றான். பாருங்கள், யோபு தேவனுக்கு எவ்வளவு உண்மையாக இருந்தால் ஒரு கடவுளே அவனை பற்றி சாட்சி கொடுத்திருப்பார். நாமும் தேவனால் சாட்சி பெறுவதற்கு ஒவ்வொரு காரியத்திலும் உத்தமமாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும். அப்போது தேவனுடைய ஆசீர்வாதங்களால் வழி நடத்துவார். தேவன் உத்தமர்களை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு தேவன் கை கொடுக்கிறதும் இல்லை. தேவன் தயவுள்ளவர்களுக்கு தயவுள்ளவராகவும் உத்தமர்களுக்கு உத்தமராகவும் இருக்கிறார். தேவனுடைய வழி உத்தமமான வழியாக இருக்கிறது. ஆனால் பிசாசினுடைய வழியோ பொல்லாப்பான வழி. இன்றைக்கு உலகில் உத்தமமானவர்களும் நேர்மையானவர்களும் மிகவும் குறைவாக தான் இருக்கிறார்கள். நம்முடைய பெற்றோருக்கு, நண்பர்களுக்கு, வேலை செய்கிற இடத்தில் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு, நம்மை சார்ந்து இருக்கிறவர்களுக்கு நாம் பொல்லாப்பை செய்யாமல் உத்தமமாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் அப்படி இல்லை என்றால் கேளுங்கள். ஆண்டவரே, நான் உமக்கு காத்திருக்கிறேன், என்னை உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவுது என்று கர்த்தர் நமக்கு நல்லவராக இருந்து நம்மை உத்தமமும் நேர்மையுமாய் அவருடைய செம்மையான வழிகளில் நம்மை வழி நடத்துவார். ஆமேன்.